அன்பாக மட்டும் பேச வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. எந்த இடத்தில் அன்பாக பேச வேண்டுமோ அங்கே பேசி, எந்த இடத்தில் கண்டிக்க வேண்டும் அங்கே கண்டித்து, நான் ஒரு மிக ரகசியமான ஒரு ஆயுதத்தை உங்க கையில கொடுத்துட்டு போறேங்க. காதலை விட சிறந்தது நட்புங்க. நட்பை விட சிறந்தது நம்பிக்கைங்க. பெற்றோர்களே, நீங்கள் குழந்தைகளின் நம்பிக்கையை பெறுங்கள். குழந்தைகளின் நம்பிக்கை எப்படி பெறணும்னு சொல்றேன் பாருங்க. ஒரு விஜய் டிவில தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சிக்காக நான் நடுவரா உட்கார்ந்திருக்கேன். சிறப்பு விருந்தினரா வந்து உட்கார்றார் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஆளுமை. அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கடத்திட்டு போறேன். எப்பவுமே 10th ரேங்க் உள்ள வாங்குற அந்த பையன் அன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கான், 7th ஸ்டாண்டர்ட். அப்பா சொன்னாராம், எப்பவுமே வாங்கிடுவேடா, என்ன ஃபெயிலு? படிக்கலப்பா. சரி, நீ என்ன சொல்றியா? அப்பா உனக்கு வாங்கி தரேன், ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் வந்துடுறியா அடுத்த டெஸ்ட்ல? ட்ரை பண்றப்பா. ட்ரை பண்ணனா நீ என்ன கேட்கறியா அது உனக்கு தரேன்டா. அப்பா அந்த வயசுல அவர் என்ன கேட்டிருப்பார்? இப்போ அவருக்கு ஒரு 50-55 வயசு இருக்கும். சின்ன வயசுல என்ன கேட்டிருப்பார்? 3 ஸ்கெட்ச் பென் கேட்டிருக்காரு, 3 கலர். 7th ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதானே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க என்ன வேணுமான கேளுன்னா சொத்து எழுதி கேட்கும். ஆனா அந்த வயக்காடு வச்சிருக்கிறல்ல, பாட்டிப்பட்ட நகை வச்சிருக்கிறல்ல, அதை வித்து இது வாங்கித்தான்னு சொல்லும். 3 ஸ்கெட்ச் பென் கேட்டிருக்கான் அந்த பையன். போனா டெஸ்ட் எழுதுனா 3rd ரேங்க் வாங்கிட்டான். ரிப்போர்ட் கார்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் சொல்றார், நான் சமூக போராளியாக ஏன் இருக்கிறேன், நான் சத்தியத்தோடு ஏன் நிற்கிறேன் என்பதற்கு இது சாட்சின்னு சொல்லிட்டு சொல்றார். என்ன சொல்றார்? நேரா வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்பா இல்ல. அவர் வரும்போது சனிக்கிழமை, அப்பா ஊருக்கு போயிட்டார். அப்பா புதன்கிழமை தான் வருவாருன்றது அம்மா. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ரொம்ப சோகமா இருந்தா, வேற வாய்ப்பே இல்லை. அம்மாட்ட போய் காட்டினானா, அம்மா ரிப்போர்ட் கார்டு. ஏண்டா எப்படா வாங்குது? நேற்று காலையில. ஏண்டா காட்டல நீ? அப்பாட்ட காட்டலான்னு இருந்தேம்மா. அப்பா சொன்னாருடா நீ வந்து ரிப்போர்ட் கார்டு வாங்கிட்டு வருவேன்னு. 3rd ரேங்க் வாங்கியிருக்க? அப்பா சொன்னாருடா, வா அப்படின்னு வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு போய் அப்பாவுடைய கபடை திறந்து 3 ஸ்கெட்ச் பென் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருடான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தானா அந்த அம்மா. என்ன நம்பிக்கை பாருங்களேன். பிள்ளை 3rd ரேங்க் வாங்கிறோன்னு அப்பா நம்புறார். தான் வாங்கினா அப்பா கண்டிப்பாக தான் செய்வதை செய்து காட்டுவார் என்பதனை நிரூபித்த அப்பாவுக்கு பையனாக அந்த பையன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக ஆளுமையான ஒரு குழந்தையாக வளர்ந்து நிற்கிறான். நம்முடைய ஒரு சிறு அசைவு. நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். என் வீட்டுல எங்க அப்பா சொல்வாரு, போன் வந்துச்சு நான் சொல்வாரு, நான் இல்லைன்னு சொல்லும் பாரு, யார் பேசுறதுன்னு கேட்க சொல்வார். முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அப்புறம் அதுல இருந்தெல்லாம் வெளியில வந்துட்டார் அப்பா. என் வயதில்லை, நான் எதையெல்லாம் கற்றுக்கொண்டேன்னு யோசிக்கிறேன். நான் என்ன தெரியுமா செய்வேன்? போன்ல யார் பேசுறது? அப்துல் காதர் அங்கலா? யார் வேணும்? அப்படி பாப்பா அப்பா அப்படி பாரு. அப்பா அப்பா இல்லைன்னு சொல்றார். அடி வாங்கியிருக்கேன் நான். எங்க அம்மா உட்காந்து வெளியில பேசும். இன்னைக்கு என்ன சமைச்ச சார் ஃபைசு? சிக்கன் வறுத்து கத்திரிக்காய் சாம்பார் வச்சேன். எனக்கு கத்திரிக்காய் சாம்பார் மட்டும் தான் வீட்டுலன்னு எனக்கு தெரியும், சிக்கன் வறுக்கலன்னு எனக்கு தெரியும். டாம்பிகத்துக்கு அம்மா சொல்லிட்டு இருக்கு பக்கத்து வீட்டுல. எனக்கு ஏன் சிக்கன் வைக்கலன்னு கேட்டிருக்கேன் நான். அடிச்சிருக்காங்க அம்மா 4 பேர் முன்னால. கடைசி வரைக்கும் குழந்தை. நான் யோசித்து பார்க்கிறேன், என்னுடைய விஷயங்களை நான் கீழே போட்டதே கிடையாது. வீட்டில் சூழல் எதுவாக இருந்தாலும் குழந்தைகளை ஆளுமையுடன் வளர்ப்பதற்கான, அடிச்சாலும் அது பெரிய அடி கிடையாது, அணைச்சிக்கிடுவாங்க, நாம் தைரியமாக நம் வீட்டில் சுற்றி கொண்டிருக்கலாம் என்கின்ற அந்த ஆற்றல். அதே நேரத்தில் நான் சத்தியத்தில் தான் இருக்கிறேன்னு அன்று இரவே அம்மாவும் அப்பாவும் நம்மை பாராட்டுவார்கள். நான் பொய் சொல்லாததற்கு என் அம்மா பாராட்டுவார், நான் பொய் சொல்லாததற்கு என் அப்பா பாராட்டுவார். பாராட்டு என்கின்ற ஒற்றை விஷயத்தை மனதில் கை கொள்ளுங்கள். நான் இப்படி சொல்றேங்க, உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நாம் பெற்றோராக இருக்கிறோம், ஆசிரியராக இருக்கிறோம், தொழிலதிபர்களாக இருக்கிறோம், வேலை எல்லாம் ஒரு புறம். இண்டிவிஜுவல் தானே நம்ம எல்லாருமே. நம்ம மனசு எதை தேடுது தெரியுமா? இதெல்லாம் ஸ்கூல் ஃபங்க்ஷன் இதெல்லாம் விட்டுடுங்க. நம் மனசு தேடுற ரொம்ப நுட்பமான விஷயத்த சொல்றேன். சுதந்திரம். சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறோம். பெண்களுக்கு சுதந்திரம்னா என்னன்னு தெரியாது. நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? எதையெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பெறுவதுதான் சுதந்திரம் என்று நினைக்கிறோம். கிடையாது. எதையெல்லாம் தேவை இல்லையோ, எதையெல்லாம் நமக்கு வேண்டாமோ அதன் பக்கத்தில் போக விருப்பப்படாமல் இருக்கிறோம் பாருங்க, அதுவும் சுதந்திரம் தான். தேவையில்லாதவற்றை திணிக்க கூடியாத சூழ்நிலையில் நின்றால் ஒரு பெண் சுதந்திரமான பெண்ணாக இருக்கிறாள். ஒரு ஊர்ல பட்டுக்குருவி வச்சு பந்தயம் நடத்துவாங்களாம். பந்தயத்துல ஜெயிச்ச குருவிக்கு என்ன பரிசுன்னா பட்டு கம்பளம், கிவி பழம், முத்து மாலை, பொன் மாலை. தோத்த குருவிக்கு என்ன தண்டனைன்னா தலையில இருக்கிற கொண்டைய வெட்டி பறக்க விட்டுருவாங்களாம். இந்த கதையை எழுதுகின்ற ஒரு IAS ஆபீசர் இப்படி முடிக்கிறார். நான் பந்தயத்தில் ஜெயித்து தங்க குண்டையும் தங்க மாலையையும் பரிசாக பெறுகின்ற அந்த பட்டுக்குருவியை விட என் கொண்டையை அறுக்க தந்துவிட்டு எனக்கான சுதந்திரத்தையே நான் வேண்டுவேன். அந்த தோல்வி எனக்கு ரொம்ப பெருசுங்கிறார் அவர். எது நமக்கு வேண்டும் என்பதிலே கவனம் கொள்ளுங்கள்.
குழந்தைகளிடத்தில் பேசும்போது கொஞ்சம் இமோஷனலா, கொஞ்சம் இன்டெலெக்டா, கொஞ்சம் வலியோடு கலந்து பேசுங்க. நம்மில் பல பேர் அதை செய்யறதே இல்லை. உயிர்களுக்கு எவ்வளவு எவ்வளவு உறுதி இருக்கு தெரியுமா? உயிர்கள் ரொம்ப உறுதியானதுங்க. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு உயிர்கள் உறுதியானவையோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவை மென்மையானவை. நடந்த ஒரு செய்தியை சொல்றேன். குழந்தைகள் கிட்ட பேசும்பொழுது கவனம். கணவன் மனைவியிடம் பேசும்போது கவனம். மனைவி கணவனோடு பேசுகின்ற பொழுது கவனம். அம்மா அப்பா பேசிக் கொள்ளுகின்ற பொழுது கவனம். இந்த அம்மா, இந்த தாய், இந்த டீச்சர் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கிறேன் உங்களுக்கு. முடிஞ்சா அதை பேணிக் கொள்ளுங்கள். பிடிஏ மீட்டிங் கூப்பிட்டா அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து வாங்க. அம்மா மட்டும் அனுப்பாதீங்க, அப்பா மட்டும் அனுப்பாதீங்க. 2 பேரும் சேர்ந்து வாங்க. 2 பேர் சேர்ந்து வந்தாதான் உங்கள் வார்த்தைகளில் எங்கே எங்கெல்லாம் பிழை நடக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் நான் சொல்லிக் கொண்டிருப்பது. ஒரு வீட்டுல ஒரு 2 நாய் வளர்த்திருக்காருங்க ஒருத்தர். எவ்வளவு மென்மையானதுன்றதுக்காக சொல்றேன். கமலா ஹாரிஸ் போல ஏதோ ஒரு சொல் உங்களுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒற்றை சொல் மாற்றிவிடும். ஏன்னா மூளை அப்படி இருக்கும். அந்த அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய நியூட்ரான்லாம் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும். அந்த டைம்ல என்ன சொல்லப்படுதோ அது போய் அங்க உட்காந்துக்கும். கவனம். அது எந்த பொழுதுன்னு நமக்கு தெரியாது. பூசணி போய் எப்பொழுது மலரும் என்று யாருக்கு தெரியும் என்பான் ஒரு ஜென் கவிஞன். அது எப்பொழுதும் மலர்ந்து இருக்கலாம் என்பான். அப்படி மலர்வதுதான் வாழ்க்கையில. நான் மாநகராட்சி பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன். இன்றைக்கு 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்கிறேன். பெரிய பேச்சாளராக இருக்கிறேன் என்றால் என் மனதை மலர்த்திய அந்த வினாடி எது? எங்க அந்த ஆளுமை எனக்கு கிடைச்சது? சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை நான். இன்றைக்கு என்னுடைய வாகனம், என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம்னு என் பிள்ளைய நான் BA LLB ஆனர்ஸ் படிக்க வச்சு அப்படி நிறுத்தி வச்சிருக்கிறேன். எப்படி முடிஞ்சது? எது மலர்த்தியது என்னை? என்னை எது மலர்த்தியதோ அதை விட ஃப்ரெஜைலான விஷயங்கள் உங்கள் குழந்தைகளை மலர்த்தி விடக் கூடும். கவனம். 2 நாய் வளர்த்தார் ஒருத்தர். நல்ல பெரிய நாய், செல்வந்தர். வாக்கிங் அப்படி கூட்டிட்டு போவார். சிங்கம் மாதிரி சிலுத்துக்கிட்டு வரும். அது 2ம். ஒரு திருடன் பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்த செல்வந்தர் வீட்டுல கைய காட்டணும் முடிவு பண்ணி செல்வந்தர் வீட்டுக்கு வந்தான். சொன்னா, இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்கு நைட்டு, இந்த வாரத்துல ஏதாவது ஒரு நாள் உன் வீட்டுல திருட போறேன் சொல்லிட்டு போயிட்டான். 2 நாள் கழிச்சு காலையில காலிங் பெல்லு தட்டி பார்க்கிற நடந்ததுங்க. திறந்து பார்த்தா திருட என்ன தெரியுமா செஞ்சான்? பெட்டி எடுத்து போட்டானா, இதெல்லாம் உங்க பொருளா பாருங்கன்னு. பார்த்தா எல்லாம் இவர் பொருள். நேத்து நைட்டு எல்லாம் திருடிட்டேன், எனக்கு வேணாம், என் ஆற்றலை காட்டுறதுக்காக தான் வச்சுக்கோ. நானா செல்வந்தர் சொன்னானா, ஏய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கடா, எடுத்துக்க, சம்பாதிப்பு இது உனக்கு, போ, எனக்கு வேணாம். போகும்போது ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. அதாங்க பர்வீன் சுல்தானா தரும் செய்தி. நாய்களை எப்படிடா சம்பாதிச்ச, எப்படி சமாளிச்ச நீ? இதுங்க வெளில சுத்திட்டு இருக்குமேடா, 4 கிலோ கறி எடுத்துருமே, எப்படி விட்டுச்சு இதுங்க 2ம்? திருடன் சொன்னானா, நீ என்ன கொடுத்து வளர்க்கறதுங்களுக்கு? சிக்கன் மட்டன், நான் மத்தி மீன் போட்டேன். சாப்பிட்டுருச்சா? சாப்பிட்டுருச்சு, சரி போ, போயிட்டா. அதனால் குழந்தைகளுடைய மொழி அறிந்து, பெற்றோர்களுடைய மொழி அறிந்து மிக சிறப்பாக வாழக்கூடிய வாழ்க்கை நம் அனைவருக்கும் வாய்க்க வேண்டும். நம் குழந்தைகள் நம் கனவுகள் அல்ல, அது அவர்கள் வாழ்க்கை, அவர்கள் கனவு. மோடி ஐயா பிரதமர் ஒரு 4 நாளைக்கு முன்னால தேர்வும் தெளிவும்னு நாட்டுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்பீச்ல சொன்ன 2 விஷயத்தை சொல்றேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது இங்கிலீஷ்ல வந்தது, தமிழ்லையும் பேப்பர்ல வந்தது. நாம அதிகமா அதை வாசிக்கிறது இல்லை. கல்வி சிறந்த தமிழ்நாடு. அதனால் சொல்லுகிறேன். பெற்றோர்களுக்கு என்ன தெரியுமா சொன்னார்? குழந்தைகளுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு கிடையாது. டோன்ட் ஷோ இட் as your விசிட்டிங் கார்டு. குழந்தைகளுக்கு சொன்னார், ரீல்ஸ்களை அதிகமாக பார்க்காதீர்கள். 2 விஷயத்தை மட்டும் சொல்றார். ஒரு 10 கட்டளைகள் கொடுத்தார், 15 கட்டளைகள் கொடுத்தார். 2 விஷயத்தை சொல்றேன். பெரியவர்களுடைய சொற்களை கேட்டுக்கொள்ளுங்கள், காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிறது பைபிள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் தான். அதனால் எது வாழ்க்கைக்கு தேவையோ அந்த வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.